மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. ராகுல் காந்தி பப்புவிலிருந்து இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகிருக்காரு? பப்புன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப் படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. சும்மா இருந்தவரை ராக்கி பாய் ஆக்கி விட்டாங்க. ராகுல் பாயை ராக்கி பாய் ஆக்கிட்டாங்க. கிராஃப் வந்து செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நேற்று பேசினது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச். ஒரு கூச்சல் குழப்பம் உருவாகி இல்லை, கூச்சல் குழப்பம் வேறு என்ன பண்ணுவாங்க? பாராளுமன்றத்தில் அவையில் ஒரு புகைப்படத்தை காட்டுறாரு. நீங்கள் போட்டு அல்வா கிண்டி உங்களுக்குலாம் பட்ஜெட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்களே, இவங்க தான் பார்த்துக்கங்க. அச்சா பட்ஜெட் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போடுற பட்ஜெட் சூப்பராக இருக்குது, நீங்களே உங்களுக்கே பாராட்டி அல்வாவை ஒண்டி நீங்கள் கிண்டிட்டு அல்வாவை மக்களுக்கு கொடுக்குறீங்க. அம்பானி அதானி பற்றி பேசினா ஏன் அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்னு துடிக்கிறீங்க? அதான் அவர் கேட்குறாரு, A1 A2 போட்டு பேசிட்டான்னு கேட்குறாரு. A1னா அக்யூஸ்டு, A2னா அக்யூஸ்டுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேணாம். அப்போ எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு சிவபெருமானை வச்சிட்ட உடனே அடடா இது நம்ம சப்ஜெக்ட் ஆச்சு, வழக்கமாக நம்ம இந்த சாமி பேர் சொல்லி தானே நம்ம லேகியம் வைப்போம், இதில் இப்போ எப்படி பண்ணுறது, குத்துதே குடையுதேன்னு இருக்கான். அடுத்து இப்போ மகாபாரத கதை. பிரதமரை தவிர மீதி எல்லாரும் பாஜகவில் பயத்தில் இருக்காங்க. இங்கே பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார், அவருமே பயத்தில் இருக்கார். அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து கோபமும் பட முடியாது. கர்ச்சி இருந்தால் இருமல் வராமல் பரவாயில்ல, நல்லா கேள் இன்னும் சந்தோஷமாக கேளுன்ற மாதிரி கூட இருக்கும் மனசில். இப்போ பாஜக நினச்சா மோடியை தூக்கிட்டு வேற ஒரு தலைமை, அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. மோடி வந்து பிஜேபியை விட இன்றைக்கி பெரிய ஆளுமையாக வளர்ந்துட்டார். அவர் வாட்டி ஜெயிச்சப்போ தான் வந்து வணக்கம்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பிஸியாக இருக்கிறேன், ஹாங்காங்லேருந்து வெளிநாட்டு ஆள்லாம் வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா US போனோம். அப்புறம் வேறு எங்கே போனோம். இன்றைக்கி யோகி அவர்களுக்கு பிரச்சனை. தெய்வ குழந்தை தெய்வம், இதுதான் சீன் ஃப்ரேமு. இதில் வந்து யோகி வந்துடக்கூடாது. வருஷம் CAG ரிப்போர்ட், நிதின் கட்கரி அவர்களோட துறையில் வந்துட்டு இவ்வளோ பணம் விரையும், இவ்வளோ பணம் ஊழல் அப்படின்னு வருது. ஏன் அமித்ஷா அவர்களோட டிபார்ட்மெண்ட்லலாம் எதுவுமே வரமாட்டேங்குது? இல்லை அம்மையார் நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் CAG ரிப்போர்ட் வரமாட்டேங்குது? ஏன்? நிதின் கட்கரி குறி வைக்கப்படுறாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. அதானியை அம்பானியை குறிப்பிட்டு A1 A2 அப்படின்னு பேசினார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டுக்கான அந்த அல்வா கின்ற அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டும்போது அந்த கேமரா மாற்றுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஃபோட்டோவில் OBC SC ST யாருமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த பேச்சு ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்துலேயும் சர்ச்சையாக மாறிச்சு, வெளியிலையும் விவாதமாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் பேசுனது சர்ச்சை என்பது ஒரு பெரிய சர்ச்சை கிடையாது. அதாவது வந்து மக்களை சிந்திப்புக்கு உள்ளாக்கியிருக்காரு, சிரிப்பலையை ஊட்டியிருக்காரு, அரசாங்கத்தின் மீது சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். ஒரு கூச்சல் குழப்பம் உருவாகி இல்லை, கூச்சல் குழப்பம் வேறு என்ன பண்ணுவாங்க? அவர் காட்டினது வந்து பாராளுமன்றத்தில் அவையில் ஒரு புகைப்படத்தை காட்டுறார். ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கத்தியோ கபடாவோ இல்லை ஒரு துப்பாக்கியோ இல்லை ஒரு கையெறி குண்டோ இல்லை வந்து ஒரு நாட்டை பிளவுபடுத்துகிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளே ஒரு 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 சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் புகைப்படம். அந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்களாம் இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிறவர்கள். என்ன கொஞ்சம் பட்ஜெட் ஏடாகூடமாக போட்டு மக்கள் வயிற்றில் அடிச்சிட்டாங்க. நீங்கள் போட்டு அல்வா கிண்டி உங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்களே, இவங்க தான் பார்த்துக்கங்க. இதில் வந்து சிறுபான்மையினர் இல்லை, இதில் வந்து ஆதிவாசிகள் இல்லை, ஆதி திராவிடர்கள் இல்லை, இவர்களுக்கு மக்களோட பிரச்சனை புரியாது, உங்களோட வழி வேதனை இவர்களுக்கு புரியாது அப்படின்னு கோடிட்டு காட்டுறதுக்கு தான் அந்த புகைப்படத்தை காட்டுறாரு. கேட்டுட்டு இதில் மற்றவங்கலாம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு பதிலோ இல்லை அதற்கு புள்ளி விவரமோ கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புகைப்படத்தை மறைக்கிறாங்க. அப்போ அந்த காட்சியை காட்டாமல் அதுலேருந்து கடந்து போகிறது. இப்போ அடிப்படையில் நேற்று வந்து முன்னாடி இருந்த ராகுல் காந்தி அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு பத்திரிகையாளர்னா நான் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அதில் வந்து ஒரு தன்மை சரியாக இல்லை, தொடர்ச்சி இல்லை, ஒரு கணக்குகள் இல்லை, மக்களோட பிரச்சனைகள் அதில் பிரதிபலிக்கலை, மக்களோட உணர்வுகளை பற்றி அவர் பேசலை. அவர் பேசுகிறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு, புரியல, கோர்வையாக இல்லை இப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. பத்திரிகையாளர்களுமே அதை வைத்திருக்காங்க. ஆனால் நேற்று பேசினது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச். அதாவது ஏன் அது பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது உலகம் பூரா பாராட்டுறாங்க, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு கேள்வி, அப்படியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எப்படி புரியுமோ மக்களோட பிரச்சனையை, மக்களோட உணர்வை பிரதிபலிக்கிறார்.
அப்போ மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த இடத்துக்கு போகிறார். ஒன்று. இரண்டாவது, எதிரியோட ஆயுதம் எது, எதிரிகளோட வியூகம் எதுன்றதை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிட்டார். அப்போது இவங்களோட ஆயுதம் என்பது அந்த இந்து மதம். இந்த மதத்தை வைத்து மதத்தின் பால் உண்மைக்கு மாறான தகவல்களையும் செயற்கையாக ஒரு சில பிம்பங்களையும் கொடுத்து இவர்கள் மக்களின் இரத்தத்தை வரியின் மூலமாக உரிகிறார்கள் என்பதை உணர்ந்து விட்ட காரணத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்து மதத்துக்குள்ளேருந்தே போகிறார். இந்து மதத்துக்குள்ளேருந்தே போயிட்டு எது தர்மம், எது மனு, எது எப்படி அரசபை நடந்துக்கணும், எது சூட்சமோ, எப்படி மக்களை வஞ்சிக்கிறீங்கன்றது மகாபாரத கதையோடு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போ வழக்கமாக வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் அவ்வளோ டேக்ஸ் இருக்குது, ஹாங்காங்கில் இவ்வளோ டேக்ஸ் இருக்குது, சைனாவில் இது இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன, நமக்கு என்ன இதனால் புரியாமல் அப்படி கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாபாரதத்தை கதையத்தை சொல்லும்போது வட இந்தியாவில் குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு வீரன் இருந்தால் அர்ஜுனனோட மகன் அபிமன்யு, அவனோட வீரத்தையும் அவனோட அந்த புன்னகையான அந்த முகத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைன்றது இதிகாச கதைகள். அந்த அபிமன்யு அளிக்கிறார். அபிமன்யு வந்து வீரத்துக்கும் விவேகத்துக்கும் இந்த இளைஞர்களோட ஒரு இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் தி இந்தியாஸ் யூத். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அபிமன்யு. ஒரு இளைஞன் எப்படி வீரியமாக இருக்கணும், எப்படி வீரம் தான் எல்லாமே, வீரத்துக்கு சிறந்தது எதுவுமே கிடையாதுன்றதுக்கு சான்று தான் அந்த அபிமன்யு. அந்த அபிமன்யுவை எப்படி சூழ்ச்சியால் மகாபாரதத்தில் வீழ்த்தினாங்கன்றது தான் கதை. அதை வீழ்த்துறதுக்கு அவங்க அமைச்சது தான் சக்கர வியூகம். அதாவது 7 சக்கரம் சுற்றி வரும். அப்போ ஒரு சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் ஒரு முதுகு பின்னாடி இன்னொரு சிப்பாய் இப்படி இருப்பார். அப்போ இந்த சிப்பாய் செத்து போயிட்டாருன்னா இன்னொரு சிப்பாய் அங்கே வந்துடுவாங்க. அப்போ அந்த சக்கரமானது சுற்றி வரும். அப்போ 7 சக்கரங்களுக்கு நடுவில் ஒரு வீரன் போய் உள்ளே மாட்டிக்கிட்டான்னா அந்த வீரனால் அந்த வியூகத்தை உடைச்சி வெளியில் வர முடியாமல் இறந்து விடுவார். இதுதான் கதை. அந்த மாதிரி மக்கள் அபிமன்யுவாக ஆக்க நீங்கள் பார்க்குறீங்க. மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அபிமன்யு கிடையாது. இதை உடைச்சி தூக்கி எறிகிற அர்ஜுனன் தான் மக்கள். ஒரு நாளில் அர்ஜுனன் வந்து அபிமன்யோட இறப்புக்கு பழி வாங்கினதா கதை சொல்லுது. அதே அவர் சொல்கிறார், மக்கள் வந்து உங்களை விரைவில் வந்து இது பண்ணுவாங்க. இந்த சக்கர வியூகம் அமைச்சிருக்கிறீங்களே, இந்த சக்கர வியூகத்தை தான் அவர் வரின்றார். அப்போ உங்களுக்கு வந்து சொத்து வரி, தண்ணி வரி, அதுக்கப்புறமா இது மாநில அரசு போட வருது, கரண்ட் பில், இந்த மாதிரி பிரச்சனைகள். மத்திய அரசு போடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்க வரி, கலால் வரி, அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸ், பெட்ரோல் டீசலுக்கு போடுறது, அப்புறம் செஸ்ஸு இந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு, அது இல்லாமல் ஜிஎஸ்டி இருக்குது, அது இல்லாமல் சுங்க வரி இருக்குது, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸு, லாங் டேர்ம் கெயின்ஸு, எஸ்டிடி சார்ஜஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் கிளாஸை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கி விற்கும்போது லாபத்தில் வந்து நீங்கள் வரியை கட்டணும்னு. நான் அந்த பொருளை லாபத்தில் வாங்கலை, அந்த பொருளை வாங்கினப்ப வட்டி கட்டி அதுக்கு வரியை கட்டி செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் தங்கம் வாங்குறேன். வரி தீவிரவாதம் அதுதான் அந்த வரி தீவிரவாதம் தான் இந்த சக்கர வீகம்ன்றாரு. சக்கர வீகம்னு சொல்லிட்டு இந்த சக்கர வீகம் மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், தாமரை மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் அந்த தாமரையோட நோக்கம் ஓட்டு போட்ட மக்களை அதுக்குள்ளே வலிச்சு சுற்றி சின்ன பின்னமாக்குறது. இதை நான் விடமாட்டேன்றார். இதை விட மகாபாரதத்தை டேக்ஸ் டெரரிசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது சரிதானா? டெரரிசம் இல்லை, அதில் டெரரிசம்னா தீவிரவாதம் தான் டெரரிசம். ஒரு விஷயத்தை தீவிரமாக செஞ்சு எதிரி செத்தாலும் பரவாயில்ல, எதிரியே இல்லாமல் ஆக்கணுன்றது தான் தீவிரவாதத்தினுடைய தன்மை. ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறவர் நேர்முக வரியாக 17-18% கட்டிட்டார் இன்கம் டேக்ஸ் மூலிமா. அதுக்கப்புறம் மறைமுக வரியாக அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பணங்கள் கட்டுறாரு இன்டைரக்ட் டேக்ஸஸில். அதுக்கப்புறம் அவர் ஜிஎஸ்டியும் கட்டுறாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அவருக்கு வரி வந்து 40 விழுக்காடு மேலே போகுது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி 100 ரூபா சம்பாரிச்சிட்டு அதில் லாபம், நஷ்டம், உடல் உழைப்பு, வேர்வை, முதலீடு எல்லாம் எண்ணுது. அதாவது உழைப்பாளி இது. ஆனால் இதெல்லாம் திருப்பி மக்களுக்கு தானே அரசு செலவு. எங்கே செஞ்சீங்க நீங்கள்? அதுக்கு தான் ட்வீட் போடுறாங்களே, வரி வாங்குறதெல்லாம் மேலை நாடுகள் மாதிரி வாங்குறீங்க, வெள்ளக்கார ஊரில் இருக்கிற மாதிரி வரியை வாங்குறீங்க. போய் ரோடை பார்த்தா சோமாலியா தீவில், சோமாலியா பாலைவனத்தில் இருக்கிறத விட மோசமாக இருக்குது, வரி இவ்வளோ நல்லா இருக்குது, இது இவ்வளோ மோசமாக இருக்கே நீங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டின்னு கேட்குறாங்க. பாலம் இடிந்து விழுதா இல்லையா? பீகாரில் 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு பாலம் இடிஞ்சு விழுதா இல்லையா? குஜராத்தில் ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்து 100 பேருக்கு மேலே இறந்தாங்களா இல்லையா? பாலம் இடிஞ்சு விழுறாள். இது ஏன் வெளிநாட்டிலலாம் இப்படி நடக்கிறது இல்லை? சைனாவில் இதை விட நீட்டாக கட்டுறாங்க, அமெரிக்காவில் கட்டுறாங்க. அந்த ஊர்லலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பாலம்லாம் இடிஞ்சு விழுது இல்லை. அப்போ அந்த ஊருக்கு நிகராக வரி வாங்குற நீங்கள், அந்த ஊருக்கு நிகராக பொருளாதாரம் போகணும்னு நினைக்கிற நீங்கள், இந்த மாதிரி ஒரு 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 குவாலிட்டியாக இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடக்குது கான்ட்ராக்டர்ஸ் வச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 8 வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு. அதிர்ஷ்டவசமாக ஒரு 4-5 பெரிய ஆக்சிடெண்ட்டாக ஆகலை.
மிச்சம் 3ல் 100 பேருக்கு மேலெலாம் இறந்துருக்குறாங்களே ரயில் விபத்து. யார் பொறுப்பு இதுக்கு? வாங்குறீங்கல்ல காசு, வந்தே பாரத்னு விட்டுன்னு சாதா ரயிலை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. போய் டிக்கெட் புக் பண்ணும்போது டைனாமிக் ஃபேரிங்கில் போவோம். அதாவது 300 ரூபா அது டிக்கெட் வேலைன்னா அது 350 ரூபா 400 ரூபா. அதுக்கு கம்ப்யூட்டருக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் காட்டும். நான் உடனே அதை கிளிக் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கலைன்னா போயிடுச்சு. சரி, கேன்சல் பண்ணால் அந்த பணம் முன்னாடியெல்லாம் வந்து 90 விழுக்காடு 80 விழுக்காடு திரும்பி வந்து விட இப்போ வரதில்லை. மூத்த பயணிகளுக்கு வந்து சலுகைகள் கொடுத்துருந்தாங்க 50 விழுக்காடு கிட்டத்தட்ட. அதெல்லாம் இன்றைக்கி இல்லையே, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தா விபத்து நடக்குது, பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தானே இதுக்கும் பட்ஜெட்லேயும் ரயில்வே துறையை பற்றி பெருசாக அம்மையார் பேசலையே. இதெல்லாம் சேர்த்து தான் அவர் பேசுகிறார். அதனால தான் அவர் அந்த வரி தீவிரவாதம்ன்ற அந்த வார்த்தையை அதாவதுங்க, தங்கம் விலை துபாயில் விலை கம்மி, இந்தியாவில் விலை ஜாஸ்தி. நீங்கள் சொல்லுங்கள், துபாய் சேக்குங்க வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கிற நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றா? அவங்க எவ்வளோ வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கிது வசதி, அதெல்லாம் வேறு. அரசாங்கம் வரியில் எப்படி நடந்துக்குதுன்றது தான் அது பொருள். அப்போ அது வரி தீவிரவாதம் தானே. திஸ் இஸ் நத்திங் லெஸ் தன் டாக்ஸ் டெரரிசம். கட்டினவங்களே திருப்பி கட்ட சொல்கிறது, உழைச்சவங்களே திருப்பி உழைக்க சொல்கிறது, சொட்டு சொட்டாக அது வரியோட தன்மை என்னென்னா, உங்களுக்கு உடம்புல உங்களுக்கே தெரியாமல் இந்த கொசு எப்படி ரத்தத்தை உரியும், அது மாதிரி தான் வரி. உங்களுக்கு தெரியாது அந்த வலி, அது உங்களுக்கு புரியறதுக்கு நேரம் ஆகும். இதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துக்களே ஒன்றிணைங்க, ராமருக்கு கோயில் கட்டுறோம், சிவபெருமானுக்கு அதை பண்ணுறோம், காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரி நாங்கள் மற்ற இடத்துல கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சாமி பேரையும் மதத்தையும் சொல்லி இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு சைடு வரி தீவிரவாதம், பாதிக்கப்படுறது இந்துக்கள். அதனால தான் மகாபாரத கதையை சொல்லி, இந்துக்களே, இஸ்லாமியர்களே, கிறிஸ்துவர்களே, இந்தியர்களே, உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இந்த வரி இதுதான், அதனால் அல்வா கிண்டி உங்களுக்கு நம்ம ஊரில் சொன்னால் திருநெல்வேலி பாஷையில் அல்வா கொடுக்குறதுன்னு வாங்க. ஒருத்தர் ஏமாத்துறதுன்னா அல்வா கொடுக்குறதுன்னு நம்ம அதுதான் அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட அல்வா கொடுத்துக்கிறாங்க. அல்வா கொடுத்த நபர்கள்லாம் பாருங்கள், இதில் சாமானியர் இல்லை, சாமானியரோட எண்ணோட்டம் மக்களோட எண்ணோட்டமாக இருக்கும், இவர்களெல்லாம் மெத்த படித்த முக்கியஸ்தர்கள், இவர்கள் தான் காரணம் கோடிட்டு காட்டுறது தான் அதை காட்டினார். இன்னொன்று, இந்த சக்கர வியூகத்தில் ஒரு 6 பேர் லிஸ்ட் பண்ணுறாரு. ஆமாம், மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அம்பானி, அதானி, இந்த 5 பேர் புரிஞ்சிக்க முடியுது. இதில் அஜித் தோவல் பேரை சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறது? அதாவது அஜித் தோவல் வந்துட்டு இந்த அதாவது கட்சிக்காரர்களை கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு. அவங்களுக்கு நடைமுறை சாத்தியம் தெரியும், எது பிரச்சனை, எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது, எதை செய்தால் என்ன பிரச்சனை வரும். ஆனால் இந்த அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு ஜெய்சங்கர் மேனன், அம்மையார் நிர்மலா சீதாராமன், அஜித் தோவல், இவர்கள்லாம் மக்களையே சந்திக்காமல் மக்களோட எண்ணோட்டம், மக்களோட பிரச்சனை புரியாத தலைவர்கள், இல்லை அரசியல் ஆளுமைகள் என்று சொல்லலாம். இவர்கள் முழுக்க அந்த செல்வந்தர்களுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, இல்லை வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு வெளிநாட்டினுடைய விவகாரங்களில் எது நமக்கு தேவை அப்படின்றதுல தான் கூர்மையாக இருக்கிறவங்க. அதனால தான் அவர் அஜித் தோவலையும் விட்டு வைக்கல, அவரையும் வலிச்சிருக்கிறார். இப்போ அதான மகாபாரத்தில் அந்த வியூகத்தை அமைச்சதில் ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதில் அந்த பாண்டவர்களுக்கு எதிராக அந்த 7 பேருக்கு ஒரு 7 நம்பர் வேணும். அவர் இப்போ ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் தான். அவர் இதுக்குள்ளே எப்படி வராருன்னா, அக்னிவீர்னு ஒரு திட்டம் இருக்குது. நம்ம நாட்டினுடைய வீரன் எல்லையில் நமக்காக நின்று போராடுறாங்க, உயிர் தியாகம் செய்கிறாங்க. அதை விட பெரிய தியாகத்தை நம்ம சொல்ல முடியாது. அவர் இறந்துட்டாருன்னா அவர் குடும்பம் அனாதை, அவர் கை போயிடுச்சு ஊனமாயிட்டாருன்னா அவர் குடும்பத்துக்கு வழி கிடையாது. அவங்களுக்கு அக்னிவீரன் ஒரு திட்டத்தை கொண்டு சலுகைகளை பறிக்கிறீங்கல்ல, அப்போ இன்னும் வெங்காயத்துக்கு நீங்கள் அட்வைசருன்றதை அவர் ராகுல் காந்தி கேட்குறாரு. ஒரு அட்வைசர்னால் என்ன பண்ணணும்? ஒருத்தரோட வாழ்வாதாரம் இப்படி இருக்குன்னா அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நல்லா பண்ணணும், அதுதான் அட்வைசர். நாசகார வேலை பண்ணுறதுக்கு பேர் அட்வைசரா? அதனால தான் நீங்கள் சகுனி வேலை பார்த்துருக்கிறீங்க, சூழ்ச்சியை பின்னிருக்கிறீங்க, சக்கரவியூகம் அமைஞ்சு அதுக்குள்ளே இராணுவத்தை வர வச்சு அக்னிவீர் திட்டத்தை போட்டிருக்கீங்க, இதை இராணுவ வீரர்கள் உடச்சி தூக்கி எறிவாங்கன்னு பேசியிருக்கிறார். இதற்கு அஜித் தோவலும் ஒரு காரணம், தோவல் அவர்களும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியோட புரிதல் அதில். அதனால அவரையும் வலிக்கிறார். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் வெறும் ஐடியா தானே கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் ஐடியா கொடுக்குறவங்க கிட்ட தான் பெரிய பிரச்சனையே இருக்கும். எதுக்காக அதாவது இராணுவத்தில் போராடுறவங்க இந்திய வீரர், ரைட்டா? இன்றைக்கி சைனாலேருந்து எல்லையில் பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தான்லேருந்து எல்லையில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் அதிகமாக சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பிரச்சனைக்குரிய இடத்துலேருந்து பிரச்சனையை சமாளிக்கிற இராணுவ வீரர்கள், மணிப்பூர் பிரச்சனை மாதிரி அவர் ஓடி ஒளியில் இராணுவ வீரர் மணிப்பூர் பிரச்சனை பேசணும் அப்படின்னா எங்கள் பிரதமரை காணும், பிரதமரை எங்கள் முக்கிய அமைச்சர்கள் அமித்ஷா எப்போ போகிறார், லேட்டாக போகிறாரு. அப்போது அது மாதிரி பிரச்சனையிலேருந்து தள்ளி போகல இராணுவ வீரர்கள், பிரச்சனையை நோக்கி போகிறாங்க.
அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், மனசில் கை வச்சு சொல்லுங்கள், நல்ல திட்டம் ஒரு வேளை இராணுவ வீரருக்கு கொடுத்து, அப்பா அக்னிவீரில் சேர்ந்தா உங்களுக்கு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா, ஒரு 1/4 கிரவுண்டு இடம், வீடு சுலபம், நீங்கள் எந்த மாநிலத்தில் கேட்குறோம் அந்த மாநிலத்தில் உங்களுக்கு பட்டா போட்டு தருவோம், உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ரிசர்வேஷன் கொடுப்போம். அப்படி எதனா ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தா யாருன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? அவங்க வயிற்றுல நீங்கள் அடிச்சிங்க. பிஜேபி தான் எப்பயுமே வந்து நாங்கள் தான், அதுதாங்க தேசபக்தர்கள், நாங்கள் தான் ராணுவத்துக்காக சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். எல்லையில் ராணுவ வீரர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க, உங்களால தான் கஷ்டப்படுறாங்க. அடிக்கடி சொல்றதே மோடி தான் சொல்றாரு. மோடி அதுதாங்க, அவர் நல்லா பேச தன்மைப்படுத்தவர், புரியுதுங்களா? நாக்குக்கு வந்து நரம்பு இருக்கா இல்லையான்றது அது அவர் தான் விளக்கமாக சொல்லணும். அதான் அவர் நாக்கு. ராணுவ வீரனை நான் நெஞ்சில் நினைக்கிறேன், தொப்பி எத்து போட்டுக்கிறது, ராணுவ உடவை எத்து போட்டுக்கிறது, கார்கில்ல போய் நிற்கிறது, ஃபோட்டோ எடுத்து, இதெல்லாம் படுத்துறதில்ல. அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியலன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் அந்நியப்பட்டு தானே இருக்கிறீங்க. அந்த எவ்வளோ மிச்சம் பண்ணிவிடுவீங்க நீங்கள் அமைச்சர்கள்லாம் இப்போ 20,000 கோடியில் பாராளுமன்றத்துக்கு தேவையான விஷயங்கள், அதாவது அந்த கட்டடத்துக்கே 10,000 கோடிக்கு மேலே, அதுக்கப்புறம் உபகரணம் வாங்குறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அந்த காசை எடுத்து போட்டால் அக்னிவீர் திட்டமே தேவையில்லையே. என்ன நீங்கள் அப்படியே ஆள் எடுத்து அப்படியே ரொம்ப அடிக்கிட்டீங்க, ஃபுல்லாக ஆளை வந்து குறைச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க எல்லா துறையிலையும். இராணுவத்து வெளிப்படையாக தெரியாது, சொல்ல வேண்டியதில்லை, ரைட்டு. இந்திய இராணுவத்தில் ஆள் அதிகமாக எடுக்கிறாங்களா குறைவாக, அது இராணுவ ரகசியம் வச்சுக்கோங்க, இல்லைல்ல. ஆனால் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிய அளவுக்கு நீங்கள் சலுகைகள் கொடுக்குறதில்ல, இருக்கிறத தூக்கிட்டீங்கன்ற அந்த கருத்து இருக்கா இல்லையா? லஞ்ச லாவண்யம் பண்ணுற விஷயம் கூட இருக்கிற அமைச்சர்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறது. ஆனால் ஆர்மி கேன்டீனில் ஆர்மியில் இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்க காரு பைக்கெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மி கேன்டீனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா, இது எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலூர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் போய் வேலை செய்வார், அவர் மச்சான் போய், மாமா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னா, சரிடா ஆர்மி கேன்டீனில் மாமா ஐடென்டிட்டி கார்டை வச்சு வாங்கிக்க. அவர் எல்லையில் கஷ்டப்படுவார், அவன் மச்சான் இங்கே கொஞ்சம் மாமா வாங்கி கொடுத்ததில் அந்த வரியெல்லாம் கம்மி போட்டு இவன் வாங்கி சுற்றிட்டு இருப்பான். அது அந்த குடும்பத்துக்கு அவர் செய்கிறார், நாட்டுக்காக அவர் செய்கிறாரு வேலை. அவரோட அந்த வேலையை பாராட்டி அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்குது, அவர் தன்னை சார்ந்தவங்களுக்கோ குடும்பத்துக்கோ செய்கிறாரு. அவர் பாகிஸ்தானில் இருக்கிற இளைஞருக்கோ இல்லை அமெரிக்காவிலேருந்து வந்த விருந்தாளிக்கோ வந்து அந்த பைக்கை கொடுக்கல, ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனுக்கு கொடுக்குறான். உறவுன்னு பார்த்தா உறவு, இந்தியன் பார்த்தா இந்தியன், ரைட்டா? இது தானே. இதை காலி பண்ணுறதுக்கு தானே நீங்கள் அந்த ஆர்மி கேன்டீனில் கை வச்சிங்க. அதில் ஆல்ரெடி ரேஷன் இருக்குது. அதாவது நினச்ச மாதிரி நீங்கள் வாங்கினதே வாங்கிட்டு இருக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இராணுவ வீரர்களுக்கோ இராணுவ அதிகாரிகளுக்கோ போகக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளையும் தேடி தேடி இவங்க குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு இந்த சைடு என்ன பண்ணுறதுன்னா, சும்மா வெறும் வெற்று வார்த்தைகளால் இராணுவ வீரர்களே, அஞ்சா சிங்கங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே இப்படின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தைகளில் பேசிட்டு கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் ராகுல் காந்தி ஒவ்வொன்றா உடைக்கிறார். இப்போ ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்களில் வந்து நிறைய கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டார். பப்பு அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்டார். இப்போ தேர்தல் பிரச்சாரங்களில் கூட பார்த்தோம்னா பிரதமர் வந்து எங்கே போனாலும் ராகுல் காந்தியை இளவரசர் இளவரசர் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தார். அவர் ஒரு பிரின்ஸ், அவருக்கு மக்களை பற்றி தெரியாது அப்படின்னு. இப்போது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஸ்பீச்சில் நாட்டில் ஒரு முக்கியமான கவனத்துக்கு ராகுல் காந்தியுடைய ஸ்பீச் உள்ளாகிருக்கு. ராகுல் காந்தி பப்புவிலிருந்து இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறீங்க? பப்புன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப் படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. சும்மா இருந்தவரை ராக்கி பாய் ஆக்கி விட்டாங்க, ராகுல் பாயை ராக்கி பாய் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ராகுலோட நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. கிராஃபு வந்து செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசணும். இப்போ பிரதமரே வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. விவசாய மக்கள், வேளாங்குடி மக்கள், வியாபாரிகள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, நடுத்தர வர்க்க மக்கள், மாத சம்பளம் வாங்குறவங்க, இங்கேருந்தெல்லாம் எனக்கு கருத்துக்கள் வந்திருக்கு. இந்த கருத்தை ஏற்று பட்ஜெட்டில் ஒரு சில மாற்றங்கள் வரும், அதை நான் இப்போ அறிவிக்கிறேன். அதை நிர்மலா சீதாராமன் அம்மையார், அவங்க தான் துறை அமைச்சர், அவங்க திட்டமாக அறிவிப்பாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணி இதிலேருந்து வரியை குறைச்சிருந்தாருன்னா மக்களோட பிரச்சனை, மக்களோட வலி, வேதனை, உணர்வு ஐயா பிரதமருக்கு புரியுதுன்றது புரிதல். அதெல்லாம் இல்லை. ஆஹா அச்சா பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போகிற பட்ஜெட் சூப்பராக இருக்குது, நீங்களே உங்களுக்கே பாராட்டி அல்வாவை ஒன்று நீங்கள் கிண்டிட்டு அல்வாவை மக்களுக்கு கொடுக்குறீங்க வரியோடு சேர்த்து. அப்போ இந்த புரிதல் எப்படி பார்க்குறது? ராகுல் காந்தி இந்த பட்ஜெட்டின் மீதான விவாதத்தில் புள்ளி விவரங்களோட ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசுகிறார். அம்பானி அதானி பற்றி பேசினா ஏன் அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்னு துடிக்கிறீங்க? சரி, அவையில் இருக்கிறவங்கள பற்றி பேசக்கூடாது, ரைட்டு, சரி பேசலை. அதான் அவர் கேட்குறாரு, A1 A2 போட்டு பேசிட்டான்னு கேட்குறாரு.
நம்ம ஊரில் A1 பால் A2 பால்லாம் கூட பேசுவோம். A1னா அக்யூஸ்டு, A2னா அக்யூஸ்டுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேணாம். இல்லை X1 X2 அவரும் வில்லங்கமாக தான் A1 A2 வச்சுக்கிறாருன்ற மாதிரி கேட்குறாரு. அவரை காப்பாற்றி விட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் யார் யார் காரணம் இந்த பட்ஜெட்டு? ஏன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் நாடு முழுவதும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மகாராஷ்டிரத்தில் குஜராத்லேயுமே வந்து ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. நாடாளுமன்ற விதிகளை மீறி பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. மோடி இனத்தை பற்றி பேசினதா இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. நான் அவங்க இனத்தை பற்றி பேசல, நான் ஒரு நபரை பற்றி தான் பேசினது இவரோட வாதம். இந்த விமர்சனத்துக்கு பதவியை இழந்த ராகுல் காந்தி நாடாளுமன்ற விதியை மீறி இருந்தால் இவங்க விட்டுருவாங்களா? தூக்கி அவையிலேருந்து வெளியில் போடுவாங்க. அவர் சட்டத்திட்டத்துக்குள்ளே பேசுகிறாரு, பிரித்து மேயிறாரு. சிவவனோட சரி ரைட்டு ரூல்ஸ் தான், அதுதான் நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி வந்து அவங்களோட ஆயுதம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் சாமி பேரை வச்சு தானே மக்களை ஏமாத்துறீங்க, நான் சாமி பேரை வச்சே மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிறேன்ற மாதிரி இறங்கியிருக்காரு. சிவபெருமான் படம் கட்டுறாரு, கழுத்தில் வந்து பாம்பு பின்னாடி திருசூலத்தோட காட்சி அளிக்கிற மாதிரி படத்தை காட்டுறாரு. சரி, அவையில் இந்த மாதிரி சாமி படம்லாம் காட்டக்கூடாது, இது வந்து முன்னாடி மரபு இல்லை சொல்லிட்டு எங்கே தூக்கி போடுங்க, கை வைங்க பார்க்கலாம், பண்ணுவீங்களா? அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? அந்த நெஞ்சுறுதி இருக்கா? இதே மற்ற மதத்து படத்தை முதல்ல காட்டியிருந்தாருன்னா அவர் மேலே கை வச்சுருப்பாங்க. அவர் உஷாராக என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு அவங்க எது பேச்சு வரமாட்டாங்களோ அந்த படத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வலிக்கிறார். இந்தியான்றது வெறும் சிவன் ஒண்டி கிடையாது, இதில் பெருமாள் இருக்கிறாங்க, அல்லா இருக்கிறாரு, ஜீசஸ் இருக்கிறாரு, எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியான்ற மாதிரி அப்புறம் வராரு. அப்போ எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு சிவபெருமானை வச்சிட்ட உடனே அடடா இது நம்ம சப்ஜெக்ட் ஆச்சே, வழக்கமாக நம்ம இந்த சாமி பேர் சொல்லி தானே நம்ம லேகியம் வைப்போம், இதில் இப்போ எப்படி பண்ணுறது, குத்துதே குடையுதேன்னு இருக்கான். அடுத்து இப்போ மகாபாரத கதை. இதை விட பட்ஜெட்டை நாட்டு மக்களுக்கு தெளிவாக சொல்லவே முடியாது. அவரோட முதல் பேச்சப்போ பிரதமர் எந்திரிச்சு இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். அவர் இரண்டாவது பேச்சில் கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு பாராளுமன்ற விதிகளுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு. ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு. ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளால் ஒரு கட்டத்தில் கிண்டலாக பார்க்கப்பட்டவர். இப்போ அவர் பேச்சுக்கு வந்து பாஜக அமைச்சரவையில் முக்கிய பதவி வகிக்கிறவங்களாம் பேசும்போதே குறுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவதுங்க, கபடியில் நல்லா ரைடு போகும்போது ஒரு சில வீரரை ஒருத்தரால் அமுக முடியாது, 4-5 பேர் சேர்ந்து தான் வலிக்க முடியும். அதுவும் ரைடு போகிறது கேப்டனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்த முடியாது. அதனால் இப்போ ஒரு ராகுல் காந்தி அமைதிப்படுத்துறதுக்கும் அவரோட அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கும் 3-4 சைடுலேருந்து பொங்கி எழுறாங்க. எனக்கு என்னென்னா, ராகுல் காந்தி அங்கே அரசியல் பேசலைன்றது என்னோடய புரிதல். ஃபஸ்ட்டு அதாவது உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அது அரசியலாக தெரியும், எனக்கு என் பார்வையில் அது மக்கள் பிரச்சனை. அக்னிவீர் என்பது மக்கள் பிரச்சனை, இந்த நாட்டினுடைய வீரர்களோட பிரச்சனை. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொள்முதல் பரிசு தொகை என்பது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது விவசாயிகளோட கோரிக்கை, விவசாயிகளோட வாழ்வாதாரம். நாங்கள் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஒரு விவசாய பொருளை கொண்டு வரோம், அதுக்கு ஒரு விலையை கொடுங்க. அந்த மினிமம் விலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் புள்ளக்குட்டியை பாதுகாப்போம், நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொன்றது கோரிக்கை. இது விவசாயிகள் கிட்டத்தட்ட 40-50 விழுக்காடுகள் இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்போ அந்த 40-50 விழுக்காடு மக்கள் பிரச்சனையை பேசுகிறார். ஒரு 2-3% பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3% மேலே வரும். அதை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க தான் பாதுகாப்புன்றது நம்மளோட புரிதல். அவங்களோட பிரச்சனையை பேசுகிறாரு. எக்ஸாம் நடத்த உங்களால் முடியலையே, நீட்டால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இதை பாராளுமன்றத்தை பேசு. இது இந்த நாட்டினுடைய மாணவர்களோட பிரச்சனை. மாணவர்கள்ன்றது அவங்க ஒரு 10-15 விழுக்காடு இருப்பாங்க மாணவர்கள். அப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே. ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனை தானே பேசுகிறாரு. அப்போ பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசும்போது அவர் பேசும்போது ஏன்னு கத்துறது, சபாநாயகரை பார்த்து அதை நீக்கணுன்றது என்ன கருத்து தானே சொன்னார். அவரோட கருத்துக்கே இவ்வளோ எதிர்ப்பா? நீங்கள் திட்டங்களே போட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க. ராகுல் காந்திக்கு இன்றைக்கி இருக்கிற இடத்துக்கு அந்தஸ்துக்கு அவரால் கருத்து தான் சொல்ல முடியும், ராகுல் காந்தியோட பேச தான் முடியும், பிரச்சாரம் தான் பண்ண முடியும். ஆட்சி அதிகாரம் ராகுல் காந்தி கிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் திட்டத்தை அதை செயல்படுத்துறீங்க. அப்போ அந்த திட்டத்தை பற்றி பேசும்போதே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, இந்த திட்டங்கள் மூலிமா மக்களை நீங்கள் பாதிக்கிறீங்களே, அப்போ மக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியல. ஆந்திராவில் ஓட்டு வாங்கினது காரணம் வந்து சந்திரபாபு நாயுடு. பிஜேபி அங்கே அசுர வளர்ச்சி அடையலை. அப்போது அதையும் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. இப்போ பாஜக நண்பர்களே பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை ராகுல் காந்தி இப்போ வைக்கிறார் பார்லிமெண்ட்டில். பிரதமரை தவிர மீதி எல்லாரும் பாஜகவில் பயத்தில் இருக்காங்க. இங்கே பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார், அவரே கூட ஒருவேளை தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது, அவருமே பயத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எப்படின்னா, அந்த கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியாது,
அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து கோபமும் பட முடியாது, அந்த கேள்வி மனசில் இருந்ததை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பொன்முகையோடு சிரிச்சுக்கிட்டு கடந்து போக முடியும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை தானே? ராஜ்நாத் சிங் வந்து ஐயா மோடி அவர்களோட சீனியரு. இவர் குஜராத் சிஎம்மாக இருந்த மாதிரி இவர் உத்தரப்பிரதேசில் ஆளுமையாக இருந்தார், இவர் முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாரு, எல்லாமே இருந்தது. அப்படி பார்த்தா மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கி மோடி ஐயா ஆட்சியில் இன்றைக்கி உட்காந்துருக்காருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சவான் அவர்கள். அப்போ இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல. உடனே கர்ச்சி வந்தால் இருமல் வராமல் பரவாயில்ல, நல்லா கேள் இன்னும் சந்தோஷமாக கேளுன்ற மாதிரி கூட இருக்கும் மனசில். இந்த ராசுக்குட்டி படத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ இருக்குது பெரியப்பா, இது வரலாம் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் ஐயா மூத்த அமைச்சர்களோட ஐயா அமித்ஷாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே அந்த இப்போ நிதின் கட்காரிக்கு வேண்டி பாஜகவுக்கு நிரந்தர தலைவர்னு ஒருத்தவங்க கிடையாது. தலைவர்கள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் ஒன்றா தலைமை பதவிக்கு வர முடியும். ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான மூமெண்ட்டான ஆர்எஸ்எஸ்லேருந்து வருது அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க ஏன் பயப்படணும் மோடிக்கு? உண்மையிலே அந்த பயம்ன்றது இருக்குதா என்ன பாஜகவுக்குள்ள? இல்லைங்க, பாஜகவுக்கு பயம் ரொம்ப காலமாக இருக்குது. பாஜகவுக்கு பயம் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால தான் அவங்க தர்மத்தின் வழியில் செல்லாமல் அதர்மத்தின் வழியில் செல்கிறாங்க. இல்லை, மோடிக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. மோடிக்கு பயந்து தான் ஆகணும். எதுக்கு மோடிக்கு பயப்படாதவங்க நிறைய பேர் இருக்கு, ரொம்ப கம்மி. மோடிக்கு பயப்படுறவங்க தான் அரசியலில் இன்றைக்கி அதிகம். எதுக்கு நிறைய பேர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி போய் சேர்றாங்க? ஊழல் பண்ண முடியாது, இப்போ ஆட்சியில் இல்லை, ஆனால் எதுக்கு போய் சேர்றாங்கன்னா சொத்தை பாதுகாக்கிறதுக்கு போய் சேர்றாங்க. அப்போ அது யாரோட பயம்? மோடி அவர்கள். மோடி அவர்களோட பயம்னா அந்த மோடின்ற அந்த நபர் இல்லை, மோடி கையில் வச்சிருக்கிற அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அமலாக்கத்துறை, பாஜக, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி, இதெல்லாம் பார்த்து பயம். இப்போ பாஜக நினச்சா மோடியை தூக்கிட்டு வேற ஒரு தலைமையை, அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. மோடி வந்து பிஜேபியை விட இன்றைக்கி பெரிய ஆளுமையாக வளர்ந்துட்டார். அந்த கதை, அந்த ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் நினச்சா வந்து அவர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவர் வாட்டி ஜெயிச்சப்போ தான் வந்து வணக்கம்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பிஸியாக இருக்கிறேன், ஹாங்காங்லேருந்து வெளிநாட்டு ஆள்லாம் வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா யூஎஸ் போனோம், அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் போனோம், அப்புறம் வேறு எங்கே போனோம், அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், அப்புறமா பார்த்துக்கோ. அந்த நிலைமைக்கு போய் அவர் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவர் வந்து அப்படியே இப்போது அவருக்கு என்ன ஒரே நெருக்கடினா, எங்கே ஆட்சிக்கிச்சே கவுத்து விட்ருவாங்களோ, கூட இருக்கிறவங்கள நம்மளை எங்கே பாதிப்புக்குள்ளாக்கிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயமே தானே தவிர்த்து மற்றபடிலாம் வந்து அவர் மோடி அவர்களோட அந்த பிம்பம் ஆகட்டும், மோடி அவர்களோட அந்த எண்ணிக்கை, அது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை அதிகாரிகளாகவோ இல்லை அரசியலில் அங்கங்கே ஸ்லீப்பர் செல் மாதிரி அவர் பொசிஷன் போட்டுட்டார். அப்போது நாளைக்கு ஐயா நிதின் கட்காரியோ இல்லை ராஜ்நாத் சிங் அவர்களோ தூக்கத்துலேயோ இல்லை கனவுலையோ கூட எதனா ஒரு திட்டத்தை மாற்றி யோசிக்கிறாங்க, வியூகத்தை அமைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான அரசியலை அவங்க பண்ணிவிடுவாங்க. ஏங்க, கூட்டணியில் தானே இருந்தது அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உறவினர்கள் வீட்டில் ரைடு செய்யப்பட்டதா இல்லைதா? இங்கே இருக்கக்கூடிய தலைமை சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடு நடந்ததா இல்லையா? இங்கே இருந்த தமிழக அமைச்சரவை பெருமக்கள் வீட்டில் ஊழல் நடந்திருக்குது, லஞ்ச லாவணி வாங்கியிருக்க, ரைடு நடத்துனது மத்திய அரசினுடைய துறைகள். எங்கே அதன் மீதான நடவடிக்கை? அப்போ இந்த மாதிரி இந்த குறுக்கு வழியில் போய் மிரட்டுறது உருட்டுறதுன்றது இவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்களை பண்ணிங்கல்ல, திமுகவில் இருக்கவங்கள பண்ணுறீங்கள, அப்போது நடவடிக்கை எங்கே? இப்போ ஐயா செந்தில் பாலாஜி பார்க்குறோம், ரைட்டு ஜெயிலில் இருக்கிறாரு. ஏன் ஜெயிலில் இருக்கார்? ஏதோ மக்கள் விரோதமாக ஏதோ பண்ணியிருக்காரு, ஜெயிலில் இருக்கார். எதுக்கு போனார்? காசு வாங்கினார், கேட்டார், வேலைக்கு காசு கொடுக்கணும். ஒரு வேலைன்றது அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் வேலை, அந்த ரிசர்வேஷனில் வராங்களா வேலை, மெரிட் இருந்தால் வேலை. அதுனா அமைச்சருக்கு சைடில் கொடுக்குறது, இப்படி கொடுக்குறது, அப்புறம் பிஏ கிட்ட கொடுக்குறது, அதுக்கு தான் உள்ளே இருக்கிறார். ரைட்டா? அதே மாதிரி ஏன் விஜயபாஸ்கர் அவர்களோ இல்லை மற்ற விஜயபாஸ்கர் இன்னொருத்தர் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டில் அவங்களாம் ஏன் போகல? என்னோடய கேள்வி அதான். அங்கேயும் செந்தில் பாலாஜி அவர்களையும் இன்னும் வந்து விசாரணை முடிஞ்சு விட்டது, நீதிமன்றம் அதனுடைய உத்தரவை பிறப்பிக்கலை. நீதிமன்றம் குற்றவாளி சொன்ன குற்றவாளி, நீதிபதி நிரபராதி சொன்னால் நிரபராதி, ஆனால் அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறார். ரைட்டுங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல என்பது இன்றைக்கி ஸ்டேட்டஸ். இதே ஸ்டேட்டஸு நான் ஏன் கேட்குறேன்னா, ஏன் ஓபிஎஸ் அவர்களுக்கோ இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ இல்லை ஐயா டிடிவி தினகரனுக்கோ தமிழ்நாட்டில் ஏன் அமலாகலை? அதாவது எலெக்ஷன் கமிஷன் கேஸில் சின்னத்துக்கு காசு கொடுத்தாங்கன்றது வழக்கு. இவருக்கு பெயில் கிடச்சிச்சு, ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பெயில் கிடைக்கல. எல்லாமே பண சம்பந்தமான பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயம் தானே. அதில் தானே அமலாக்கத்துறை வருது, அதில் தானே அவங்க கேஸு கொடுத்து வெளியில் வர முடியாத அந்த செக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க. அப்போது நீங்கள் நியாயப்படி நடக்கலை, உங்களுக்கு வேணுன்றவங்க மீது நீங்கள் வந்து மன்னிச்சு விட்றீங்க, இல்லை அது நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போடுறீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ உங்கள் வழிக்கு வரலையோ அவங்க மீது ஒண்டி நடவடிக்கை. இதுதான் அந்த மோடி அவர்கள் மீது இருக்கிற பயம். இதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் அந்த கட்சியிலே உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யோகி அவர்களுக்கு பிரச்சனை.
யோகி அவர்களுக்கு தலைவலி. நேற்று வரலாம் அந்த பிரச்சனை பெருசாக நேற்று வரலாம் யோகி அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தார். அதாவது 2ஆம் கட்ட ட்ரீட்மெண்ட் அவருக்கு. ராமருக்கு போய் பூஜை பண்ணுவார். அதாவது கட்டடம் கட்டினதுலேருந்து அந்த மண்ணை பார்த்ததுலேருந்து வேலை வாங்கினது எல்லாம் யோகி. பூஜை பண்ணுறது பிரதமர். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. அப்போ மோடி பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. சாரி, மோடி பக்கத்தில் ஐயா யோகி நிற்கக்கூடாது. அந்த ஃப்ரேமில் வந்துடும். ஏன்னா சாமி மோடி, தெய்வ குழந்தை தெய்வம், இதுதான் சீன் ஃப்ரேமு. இதில் வந்து யோகி வந்துடக்கூடாது. இப்போ ஓட்டு வரல, அப்போ யோகிக்கு அங்கே அழுத்தம். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விளக்கம்னா, வருஷம் சிஏஜி ரிப்போர்ட்டு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டில் நிதின் கட்கரி அவர்களோட துறையில் வந்துட்டு இவ்வளோ பணம் விரையும், இவ்வளோ பணம் ஊழல், ரோடு போட்டதில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு வருது. ஏன் அமித்ஷா அவர்களோட டிபார்ட்மெண்ட்லலாம் எதுவுமே வரமாட்டேங்குது? ஹோம்லேயோ இல்லை அம்மையார் நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் சிஏஜி ரிப்போர்ட் வரமாட்டேங்குது? ஏன் எங்கள் ஐயா நிதின் கட்கரியோட ப்ரொஃபைல்லேருந்து ஒண்டி வருஷம் ஒரு இது ஊழலாக இருக்குமோ, இது பணம் மோசடியா, கான்ட்ராக்டர் சரியில்லையா, இந்த கேள்வியெல்லாம் வருதில்ல. இதெல்லாம் ஏன் மற்ற பிரதமருக்கு பிடிச்ச அமைச்சர்களோட இலாக்காலெல்லாம் வர்றதில்ல? நிதின் கட்கரி குறி வைக்கப்படுறாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நிதின் கட்கரி குறி வைக்கப்படுகிறார். ஏன் ஃபட்னாவிஸ்க்கு என்ன நிலைமை? ஏக்நாத் ஷிண்டே பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு வந்தவங்களுக்கு பொதுவாக என்ன கொடுப்பாங்க? டெப்டி சிஎம் கொடுப்பாங்க. சிஎம்ஏ கொடுத்தீங்களே ஏன்? சரி, ஃபட்னாவிஸ் கொஞ்சம் நேரம் ஓரமாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறம். மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டுங்க. மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர்னும் போது அதானிக்கிட்ட அவரே டைரெக்டாக பேசலாம், அம்பானிக்கிட்ட அவரே டைரெக்டாக, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா. அப்போ அதை என்ன பண்ணுறதுன்னா 5 வருஷம் நீ, அடுத்த 3 வருஷம் இவர், அடுத்த 3 வருஷம் இவர், அப்படி மாற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரே பாஸ், பெரிய பாஸ் யார்? பிரதமர் மோடி. சின்ன பாஸுங்கெல்லாம் வளர விடாமல் பண்ணுற வேலை தான் இது. நன்றி சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.